ஹாய்! இன்னைக்கு ஃப்ரைடே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து நான் 6:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி மன்ஹாட ஸ்கூல் ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நான் ஏதாவது ஹெல்த்தியான ட்ரிங்க் ஏதாவது செய்யலாம்னு குரக்கன் கஞ்சி தான் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு கொக்கோனட்டும் குரக்கனும் தான் நமக்கு மெயினாக தேவைப்படும். என்கிட்ட குரக்கன் இருந்ததுனால நான் குரக்கனை வந்துட்டு நிறைய பேர் இந்த ராகிமா அப்படின்லாம் சொல்லுவாங்க போல். எனக்கு தெரியல உங்களோட ஊரில் என்ன மாதிரி பேர் இருக்குன்னா, ஆனால் எங்கள் ஊர்லலாம் குரக்கன் அப்படின்னு சொல்லுவோம். அது மேக்ஸிமம் அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஸோ அது மார்னிங்லாம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்மளோட அந்த ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரு ஃபுல் ஃபில்லிங்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மன்ஹாக்கும் ஆல்சோ அப்படி தான். மன்ஹா இவ்வளோ நாளும் நர்சரிக்கு போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அவங்கள நான் அதுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஃபோக்கஸாகவும் இருந்துச்சு. வெளியில் நல்ல ஜுரம், மழை, மார்னிங்கே மழையாகவும் நல்ல ஒரு ஜில் கிளைமேட்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து நாளைக்கு அதாவது மன்ஹாக்கு நான் ட்ரெஸ் எடுத்தது வந்துட்டு நேற்றுக்கு நான் மன்ஹாக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேங்கிறதையும் இன்றைக்கி நான் ரிவீல் பண்ணலாம்னு இருந்தேன். உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. நான் இந்த ட்ரெஸ் தான் நேற்று அவங்களுக்கு எடுத்திருந்தேன். இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட க்ரோத்தாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தியான ஃபுட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து இப்படியும் செஞ்சிங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நான் வந்து நேற்றுக்கு நைட் வந்து ஸ்டேஷ்னரிஸ் கொஞ்சம் டீச்சர் சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் வந்து நிறைய ஸ்டேஷ்னரிஸ் இருந்துச்சு. ரொம்ப எக்கச்சக்கமான ஸ்டேஷ்னரி. ஸோ அவங்க நேற்று ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் நிறைய அந்த பலா இலை, அப்புறம் இயற்கையான பூக்கள், இந்த மாதிரி எனக்கு அதுகளை தேடி எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி மார்னிங் செய்த இந்த குரக்கன் கஞ்சிங்கிறது அதுக்குள்ளே நான் சேமியாவும் போட்டிருந்தேன். சேமியாவும் பாலை முதல்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சிட்டு குரக்கனை போட்டு சீனியும் போட்டு நம்ம அந்த சேமியாவையும் போட்டு கொஞ்சம் திக்கான அந்த ஒரு பதத்துக்கு வரும்போது இறக்கிட வேண்டியது தான். இதுதான் அந்த குரக்கன் கஞ்சி. மார்னிங் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு மெனோட ஷேர் பண்ணுறேன்.